ஹாய் டே 3 மினி விளாக் என்னன்னு பார்த்துடலாமா? ஏப்ரல் 27 காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு ட்ரிங்காக சப்ஜா ஷீட்ஸ் குடித்தேன். ஏன்னா நான் பாதாம் முதல்ல எடுத்துக்கல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹஸ்பண்டுக்கு பிளாக் டீ போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பேரிச்சம்பழம் போட்டு பால் எடுத்துக்கிட்டேன். 2 குங்குமப்பூ மேலே போட்டு எடுத்துக்கிட்டேன். குட்டு படுத்தே இருந்தான், எந்திக்கல. அப்புறம் போய் அவனை லைட்டாக தடவி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு பால் ஆற்றிட்டு முழிச்சிருந்தான். அப்புறம் பார்த்தா மறுபடியும் தூங்கிட்டா. சரின்ட்டு குட்டு அலைக்கு பிஸ்கட்ஸ் கொடுக்கலான்னு பிஸ்கட் கொடுத்துட்டு இருந்தேன். காலையில் டிஃபனுக்கு புட்டு தான் ரெடி பண்ணோம். தேங்காய் ஒரு பக்கம் துருவி வச்சுட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. காலையில் பாப்பாவுக்கு ராகி கூழ் தான் கொடுத்தேன். ஏன்னா வெயில் டைம்னால ஒரு நாளைக்கு 2 தடவை ராகி கூழ் கொடுக்குறேன். பச்சை பட்டாணி நைட்டு கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன், அதை தாளிச்சிட்டேன். காலையிலத்துக்கு ஒரு பாதி புட்டும் பச்சை பட்டாணியும் தான் நான் டிஃபன் எடுத்தேன். அப்பா வந்து மட்டன் மீன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் கழுவி எடுத்துட்டு குக்கரில் ஒரு பக்கம் மட்டன் வேக வச்சாச்சு. ஒரு பக்கம் மீன் குழம்பு, ஒரு பக்கம் பொங்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அது ஒரு பக்கம் ரெடி ஆகும்போது மீன் பரட்ட வேண்டியது இருந்துச்சு வறுக்கிறதுக்கு. அது ஒரு சைடு பரட்டி வச்சுட்டு பச்சை புளி ரசம் ரெடி பண்ணிவிட்டு மீன் வறுத்துட்டேன். எல்லா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு, மீன் வறுவல், பச்சை புளி ரசம், பொங்கு, மீன் குழம்பு வச்சாச்சு. பாப்பாவுக்கு மதிய ஃபுட் கொடுத்துட்டு நானும் மீன் குழம்பு மீன் வறுத்தது வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் குட்டு அலை கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சுன்னு ஒரு காஃபி எடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் பூ இருந்துச்சு கட்டின. அப்புறம் பாப்பா என் கூட விளையாடிட்டு கெட்டவே விடல. விளையாடிட்டு இருக்கும் போது யூடியூப் லைவ் வந்தோம், பார்க்காதவங்க போய் பாருங்க. அப்புறம் நைட்டுக்கு தோசை சாப்பிட்டு தூங்கிட்டேன். தேங்க்யூ.